மூலிகை கிருகன் யூடியூப் சேனல் சார்பாக கண்ணில் நீர் வடிஞ்சா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நமது ஐயா அவர்கள் இப்போது சொல்ல இருக்கார். ஐயா சொல்லுங்கள் ஐயா, உங்கள் கண்ணில் நீர் வடிஞ்சதுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். வெள்ளை கரிசலாங்கண்ணி, கருப்பு கரிசலாங்கண்ணி தான் சொல்லுவாங்க. அதுதான் கரிசீலை என்று சொல்லுவாங்க. கரிசீலை அதில் 2 வகை இருக்கும். அந்த 2 வகையில் சின்னதாக இருக்கும், மிளகா தழை மாதிரி. ஆமாம். அதை காலை மாலை 2 வேளை காலையில் வெறும் வயிற்றில் பிடுங்கி அப்படியே அழைச்சிட்டு தண்ணியில் அழைச்சிட்டு மென்று சாரம் முழுங்கிட்டு சக்கரை முடிஞ்சிடலாம். இப்படியே ஒரு மாதம் சாப்பிட்டேன். இன்னைக்கு நல்லாவே இருக்குது. கண்ணில் இந்த நீர் வடிதல் நின்று போச்சு. இப்போ நல்லா இருக்கு, நல்லாவே தெரிஞ்சு, பார்வை நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் மக்களே, இவர் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட போகலையா. ஒருத்தர் சொன்னாராம், வைத்தியர் சொன்னாராம், அது மாதிரி செய்தாராம். கண்ணில் நீர் வடிதல், அந்த நீர் வடிதலை இவருக்கு வந்த பிரச்சனையை இவர் சரி பண்ணிடுறாருங்க. கிராமத்தில் அப்படி தாங்க, டாக்டர்கிட்ட அதிகமாக போக மாட்டாங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க சரி பண்ணிப்பாங்க. உங்கள் கண்ணில் நீர் வடிஞ்சதுன்னா நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவர் இருந்தால் வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னா அந்த கருப்பு கரிசலாங்கண்ணி தான் வெள்ளை பூ பூக்கும். அந்த பூவை தாங்க சொல்கிறார், அந்த கரிசலாங்கண்ணி தாங்க சொல்கிறாரு. அப்போது நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, கரிசாலை கரிசலாம் கண்ணி, கண்ணினால் ஒரு பெண்ணு, கண்ணு சம்மந்தப்பட்டது, ஒரு அழகு தோற்றமாகும் அப்படின்ற ஒரு இதை தான் சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து நம்ம வீடு எங்கே ஐயா இருக்குது? அகரத்தில் தான் இருக்கார். இவர் விவசாயி. புக்கு பிடிச்சி தான் இவர் அதை பற்றி பேசியிருக்காரு. வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ கிடைக்குன்னா பெல் பட்டன் அழுத்தி